வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேலவன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கோல்டு ரேட் குறையுமா அப்படின்றதான் இத்தனை நாளா கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கான பதில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன் மக்களே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் இடையே மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருக்கு மக்களே. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமா மாத்தி மிசைல போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே. இதனால என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து கோல்டு ரேட் 1200 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சதுங்களா. நேத்து என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, கோல்டு ரேட் மறுபடியும் 800 ரூபாய் வரைக்கும் ஏறிச்சு. இவங்க ரெண்டு பேரும் அட்டாக்னாலதான் இந்த கோல்டு ரேட் மேல கீழே போயிட்டு வந்திருக்கு மக்களே. இதுதான் முக்கியமான காரணம். கோல்டு ரேட் ஒரு ஸ்டெபிளா இல்லாம இருக்கிறது காரணம். மேலும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே அமைதிக்கான போர் ஒப்பந்தம் இப்போ ஒரு முடிவை எட்டி இருக்கு மக்களே. இந்த முடிவுல அமெரிக்க அதிபர் போடுற ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த கோல்டு ரேட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது மக்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாரா இல்ல கையெழுத்து போட மாட்டாரா, இதனால நம்ம கோல்டு ரேட்டுக்கு என்ன நிலைமை வரப்போகுது, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்ல போறோம் மக்களே. இது ரொம்ப முக்கியமான வீடியோ மக்களே. ஏன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் அது மட்டும் இல்லாம நம்ம வியூவர் ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் உலக அரசியல ஒரே ஒரு கமெண்ட்ல அப்படியே புட்டு வச்சிருக்காரு மக்களே. அந்த கமெண்ட பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சரி, வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். முதல்ல இந்த அமெரிக்காவும் ஈரானும் ஏன் ஒரு வாரமா சண்டை போட்டு இருக்காங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிடுற மக்களே. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மே 25ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்கா ஈரான் மேல ஒரு குற்றம் சாட்டினாங்க. என்ன குற்றம் பாத்தீங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி கடற்பகுதியில ஈரான் கன்னி வெடிகளை விதிக்கிறதா அமெரிக்கா குற்றம் சாட்டி அவங்க மேல அட்டாக் பண்ணாங்க மக்களே. இதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பதிலடியா குவைத்துல இருக்கிற அமெரிக்காவோட ஏர்பேஸ் அதாவது போர் விமானங்கள் தரையிறங்குற அந்த பகுதியில ஏவுகணைகளை விட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க மக்களே. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, குவைத்தோட வான் பாதுகாப்பு மையம் அந்த ஏவுகணைகளை மறிச்சு அட்டாக் பண்ணி அந்த இடத்த அழிச்சிச்சு மக்களே. இதனால குவைத்துக்கு அந்த இடத்துல ஒன்னும் பிரச்சனை நடக்கல. இருந்தாலும் அமெரிக்கா மறுபடியும் என்னன்னு பண்ணாங்க பாத்தீங்கன்னா, எங்களோட ஏர்பேஸ் மேலே நீ அட்டாக் பண்றியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு ஈரானோட ட்ரோன் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் அட்டாக் பண்ணிருக்காங்க மக்களே. இந்த மாதிரிதான் மாறி ரெண்டு நேரத்துல இந்த ஒரு வாரமா சண்டை போட்டுன்னு இருக்காங்க மக்களே. சோ இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு நாட்டோட முக்கிய தலைவர்கள் அதாவது முக்கிய அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த 60 நாள் அமைதி ஒப்பந்தத்துக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் எல்லா முடிவுகளையும் ரெடி பண்ணி ஒரு பேப்பரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. இப்ப என்ன பண்ணணும்னா, ரெண்டு நாட்டோட உச்ச தலைவர் அந்த பேப்பர்ல கையெழுத்து போடணும். அதாவது அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கனிபா மற்றும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா இந்த போர் முடிவுக்கு வந்துடும் மக்களே. சோ இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு நேரம். இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு 2 நாள் கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்காரு மக்களே. ஒருவேளை அவர் கையெழுத்து போட்டுட்டாருன்னா அடுத்து என்ன நடக்கும் அதை பத்தி தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன், கவனிங்க. சரி வேலவன், இந்த ரெண்டு பெரிய தலைவர்களும் இந்த அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கவனிங்க மக்களே. உலகம் ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி போக மக்களே. அடுத்து ஈரான் முடக்கி வச்சிருக்க அந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் அங்கிருந்து தான் வருதுங்களா. அந்த கடற்பகுதியை ஈரான் ஓபன் பண்ணிடுவாங்க மக்களே. ஈரான் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கடற்பகுதியை உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் ஃப்ரீயா உலக நாடுகளுக்கு போகும். உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஃப்ரீயா கிடைக்க ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்குன்னா, உலகத்துல இருக்கிற பெட்ரோல் டீசல் விலை அந்தந்த நாட்டுல கம்மியாகும் மக்களே. அந்தந்த நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த நாட்டுல இருக்கிற இன்ஃபிளேஷன் அதாவது விலைவாசி கம்மியாகும் மக்களே. இந்த விலைவாசி கம்மியாச்சுன்னா எல்லாமே ஃப்ரீ ஆயிடுவாங்க மக்களே. இதுக்கப்புறமேட்டு தான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேட்டருக்கு வரேன். அதாவது கோல்டு ரேட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தத்தினால உலகத்துல இருக்கிற பெரிய முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை வித்துட்டு, அதாவது போர் நின்றுச்சுல அதனால எந்த பதற்றமும் கிடையாது, அதனால அவங்க கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் வித்துட்டு எதுல லாபம் அதிகமா கிடைக்குதோ அதாவது ஷேர் மார்க்கெட், அமெரிக்கா பாண்ட்ஸ், அதுல எடுத்துன்னு போயிட்டு அவங்க பணத்தை கொட்டுவாங்க மக்களே. இந்த முதலீட்டாளருக்கு தங்கத்தை விற்கிறதுனால உலக மார்க்கெட்ல என்ன ஆகும்னா, கோல்டோட டிமாண்ட் கம்மி ஆயிட்டு கோல்டு ரேட் அடுத்த கட்டமா குறையறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இந்த அமெரிக்க அதிபர் போட போற ஒரு கையெழுத்துனால கோல்டு ரேட் அடுத்த
அடுத்த கட்டமா 5000 வரைக்கும், அதாவது ஒரு சவரன் வந்து 3000ல இருந்து 5000 வரைக்கும் குறைய நல்ல வாய்ப்பு இருக்கு மக்களே. இது வந்து என்னோட ரிசர்ச் படி என்னோட கருத்து இது. ஆனா நம்ம வியூவர்ஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சூப்பரான கமெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காரு. அவரோட கமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ற பாருங்க இருக்கு என்னன்னு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வியூவர் இந்த கமெண்ட் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது இந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னா உலகத்துல இருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து வேற ஜேர்னல்ல யோசிக்கிறார். நல்லா கவனிங்க. அதாவது உலகத்துல இருக்கிற முதலீட்டாளர்கள், பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து போர் நடக்கிறதுனால எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கச்சா எண்ணெயில முதலீடு பண்ணிருக்காங்க. நான் என்ன சொன்னா, கோல்டுல முதலீடு பண்ணிருக்காங்க சொன்னீங்களா. பாதுகாப்பான சேஃப் ஹேவன் முதலீடு எதுனா கோல்டு தான். ஆனா நம்ம வீவர் என்ன சொல்றாருன்னா, கச்சா எண்ணெயில வந்து முதலீடு பண்ணிருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போர் முடிஞ்சதுனால கச்சா எண்ணெய் விலை கீழே இறங்கும். அதனால அந்த முதலீடு எல்லாத்தையும் வித்துட்டு வந்து பாதுகாப்பான முதலீடான மீண்டும் வந்து தங்கத்துல முதலீடு பண்ணுவாங்கன்ட்டு நம்ம வீவர் சொல்றாரு. தெளிவா புரியுதுங்களா உங்களுக்கு? கச்சா எண்ணெயை வித்துட்டு, அதாவது போர் முடிஞ்சதுனால கச்சா எண்ணெய் விலை கீழே சரிய போகுதுன்ட்டு பெரிய முதலீட்டாளர்கள் பயந்து போயிட்டு கச்சா எண்ணெயில இருந்து பணத்தை எடுத்துன்னு வந்துட்டு கோல்டுல வந்து முதலீடு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீவர் சொல்றாரு. அப்படி கோல்டுல முதலீடு பண்ணும்போது கோல்டு ரேட் என்ன ஆகும், உலக மார்க்கெட்ல அதாவது கோல்டோட டிமாண்ட் அதிகமாயிட்டு கோல்டு ரேட் ஏறுன்னு நம்ம வீவர் வந்து ஒரு தெளிவான கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு மக்களே. இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து, அதாவது அமெரிக்காவில் வந்து இந்த போர்னால இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குல்ல, ஒருவேளை இந்த போர் வந்து நின்னுச்சுன்னா அமெரிக்காவில வந்து இன்ஃபிளேஷன் கம்மியாகும். இன்ஃபிளேஷன் கம்மியாகும் போது புதுசா வந்திருக்க அமெரிக்காவோட ஃபெட் சேர்மன், அதாவது கெவின் மார்ஷ் என்ன பண்ணுவார்னா, அமெரிக்காவில இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கிறதுனால ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி உலக மார்க்கெட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. அதே சமயத்துல வந்து ட்ரம்போட கொள்கையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும்ன்றது தான் ட்ரம்போட கொள்கையும். இந்த ரெண்டு விஷயம் வந்து சேர்ந்து வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்கன்னா அப்ப டாலரோட மதிப்பு வந்து கம்மியாகும். உலக முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்க டாலர்ல முதலீடு பண்றதை நிறுத்துவாங்க. அப்போ டாலரோட மதிப்பு வந்து குறையும். டாலரோட மதிப்பு குறையும் போது கோல்டோட ரேட் வந்து ஏறும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இந்த கால்குலேஷன்? நம்ம வீவர் என்ன சொல்றாருன்ட்டு அவர் பக்காவான ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து அந்த கம்பெனில சொல்லியிருக்காரு மக்களே. நான் வந்து கோல்டை பத்தி பேசினேன், அவர் வந்து கச்சா எண்ணெயை பத்தி பேசினார். ரெண்டுமே நடக்கிறதுக்கு 50-50 வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு மக்களே. நான் வந்து லென்த்தா பேசிட்டேன், நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன்ட்டு. இப்ப புரியுதுங்களா? வந்து கோல்டு ரேட் ஏறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு, கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு சவரனுக்கு 5000 ரூபாய் மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 5000 ரூபாய் கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ வந்து நீங்க தெளிவா பொறுமையா கவனிங்க மக்களே, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா நான் வந்து எங்கேயோ லாக் ஆகாம அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டேன். நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அப்படியே உங்ககிட்ட அப்படியே பேசிட்டே வந்துட்டேன். சோ உங்களுக்கு தெளிவா புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அதனால 1-2 நாள் வந்து வெயிட் பண்ணுங்க. அதாவது ட்ரம்ப் கையெழுத்து போடுறாரா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முதலீடுல வந்து குதிக்கலாம் மக்களே. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. நான் உங்களை எதுவும் ஏமாத்தவே இல்லை. தெளிவான உலக அரசியலையும் நம்ம வீவர் சொன்ன அந்த சூப்பரான கமெண்டே வச்சு உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களை ஏமாத்துற நோக்கம் எனக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எதனா உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க. ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போங்க. சோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு நம்ம வேலவெட் இன்ஃபோ ஹப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மக்களே. சோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பாய் பாய்.